அமைப்புக்குள்ளேயே மோதல்கள் வெடிக்க ஆரம்பித்தன. பலர் வெளியேற ஆரம்பித்தனர். அந்த நேரத்தில் தான் சென்னையை சார்ந்த டிஆர்ஜி சாஸ்திரி என்ற பார்ப்பனரும், இவர் லிபரல் பெடரேஷன் அமைப்புக்கு தலைவராக இருந்தவர், ஜிவி கேட்கா என்பவரும், இவர் பூனாவிலிருந்து வெளிவந்த கேசரி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் பி ஜி கபரே என்பவர், இவர் ஒரு முன்னாள் அமைச்சர், அரசாங்கத்தோடு இவர்கள் அனைவரும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி இந்த கலவர பார்ப்பன கும்பலை காப்பாற்ற முன்வந்தனர். சுமார் 7 மாதங்கள் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடந்து வந்தது. அதற்கு பிறகு 1949 ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி அரசு தடை உத்தரவை நீக்க முன்வந்தது. அதற்கு முன் ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு சட்டத்திட்டங்கள் எதுவும் கிடையாது, புதிய சட்டத்திட்டத்தை உருவாக்கி அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கிறோம் என்று அரசாங்கத்திடம் எழுத்து மூலம் எழுதி கொடுத்து அறிவுறுத்தனர். அதற்கு பிறகுதான் சட்டத்தையே அவர்கள் அமைப்புக்கு உருவாக்கினர். கோல்வாக்கர் உடைந்து போன உயிரூட்ட முயற்சிகளை மேற்கொண்டார். அப்போது காங்கிரஸ் அமைச்சரவையில் நேருவுக்கு எதிராக இருந்தவர்களை சரிகட்ட முயற்சிகள் நடந்தன. 1950ஆம் ஆண்டு சர்தார் பட்டேல் மறைந்தார். முன்னாள் இந்து மகாசபை பார்ப்பனரான டாக்டர் முகர்ஜியும் நேருவின் அமைச்சரவையில் இருந்து விலகினார். இந்த 2 சம்பவங்களும் ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியையும் ஏமாற்றத்தையும் கொடுத்தன. அந்த காலகட்டத்தில் தான் நாடாளுமன்றத்தில் தங்களுக்காக வாதாடுவதற்கு ஒரு அரசியல் அமைப்பு தேவை என்று உணர்ந்தார்கள். அப்போது உருவானதுதான் ஜனசங்கம் என்ற ஆர்எஸ்எஸின் அரசியல் வடிவம். இதை ஆரம்பித்தவர் டாக்டர் முகர்ஜி என்ற பார்ப்பனர். தொடர்ந்து பாரதிய மஸ்தூர் சங் என்ற தொழிலாளர் அமைப்பையும் உருவாக்கினார்கள். கேரளாவில் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராக இருந்த தரப்பான் பெங்காலி என்பவர் இந்த தொழிற்சங்கத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து இந்தியாவிடம் சீன நாடு காட்டிய பகையை பயன்படுத்திக் கொண்டு கோல்வாக்கர் சீன எதிர்ப்பு என்ற போர்வையில் களத்துக்கு வர முயன்றார். 1957-59 ஆண்டுகளில் சீனாவின் நடவடிக்கைகளுக்கு மக்களிடையே எதிர்ப்பு வளர துவங்கியது. அதை பயன்படுத்திக் கொண்டு ஆர்எஸ்எஸ் தனது வழக்கமான சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்தது. கம்யூனிசை எதிர்ப்பு என்பதால் மட்டும் செல்வாக்கு பெற முடியாது என்பதை உணர்ந்து வகுப்பு கலவரங்களில் ஈடுபட ஆரம்பித்தனர். வகுப்பு கலவரங்கள் நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வேண்டுமென்றே அவைகளை தூண்டிவிட்டு உருவாக்கினார்கள். 1947ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் தான் ஜபல்பூரில் மிகப்பெரிய வகுப்பு கலவரம் நடந்தது. அப்போது காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒரு குழு அந்த இடத்தில் சென்று விசாரணை நடத்தியது. ஏபிஜே அந்த குழுவின் தலைவர். சமுதாயத்தை வகுப்பு கலவரங்களிலிருந்து காப்பாற்ற வேண்டுமானால் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட வேண்டும் என்று அந்த குழு அரசாங்கத்திடம் அறிக்கை தந்தது. 1951ஆம் ஆண்டு ஜனசங்கம் உருவானது. 52ஆம் ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட்டு கடும் தோல்வியை சந்தித்தது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே விரக்தி அடைந்து கடந்த பார்ப்பன பிற்போக்கு சக்திகள், பெரும் பணக்காரர்கள், முன்னாள் இந்து மகாசபைக்காரர்கள், முன்னாள் அரசர்கள் எல்லாம் ஜனசங்கத்திலே அடைக்கலம் புகுந்தனர். இன்றைக்கு பாரதிய ஜனதா என்ற பெயரில் உருவெடுத்திருப்பது முன்னாள் ஜனசங்கம் தான். ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் அமைப்பு ரீதியாக ஒன்றும் சார்ந்திருக்கவில்லை என்றாலும் பல ஆர்எஸ்எஸ் சுயம் சேவக்குகள் ஜனசங்கத்திலே உறுப்பினர்களாக இருந்தனர். பல ஆர்எஸ்எஸ் பிரச்சாரங்கள் ஜனசங்கத்தின் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டனர். ஜனசங்கத்திற்கான கொள்கைகளை வகுத்துக் கொடுக்கும் அதிகாரம் ஆர்எஸ்எஸ்காரர்களிடமிருந்தான் இருந்தது. இந்துஸ்தான் சமாச்சார் என்று டெல்லியை தலைமைப்பிடமாக கொண்டு ஒரு செய்தி நிறுவனம் உண்டு. ஆர்எஸ்எஸ் ஜனசங்கத்திற்கு ஆதரவான செய்திகளை பரப்புவதுதான் இதன் வேலை. இந்த செய்தி நிறுவனத்திற்கு நிதி முதலீடு செய்தது ஆர்எஸ்எஸ் தான். பூட்டான், சிக்கிம், நேபாளம் உட்பட இந்த செய்தி நிறுவனத்திற்கு 24 கிளைகள் இருந்தன. இதில் பணியாற்றியவர்களில் பல ஆர்எஸ்எஸ்காரர்கள். இப்போது தாழ்த்தப்பட்டோருக்கான நீதி கண்ணீர் வெடிக்கும் முன்னாள் ஜனசங்கம் இந்நாள் பாரதிய ஜனதாக்களின் சுயரூபம் என்ன தெரியுமா? ஜனசங்கத்தின் கொள்கை அறிவிப்பு அறிக்கை என்ன கூறுகிறது என்று பாருங்கள். The Indian government has given equal rights to all citizens in their constitution. Yet there are special demands at some places on the basis of caste, provincialism and language. We shall not allow these such policies to develop under cover of backwardness. The Janasangh will put up an end to it. அரசியல் சட்டத்தில் எல்லா குடிமக்களுக்கும்
சம உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சில இடங்களில் சாதி மாநில மொழி அடிப்படையில் விசேஷ சலுகைகள் கேட்கிறார்கள். பிற்படுத்தப்பட்டோர் என்ற போர்வையில் கோரப்படும் இந்த சுயநல கொள்கைகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஜனசங்கம் அதற்கு ஒரு முடிவு கட்டும். இப்படி தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் இட ஒதுக்கீட்டை கடுமையாக எதிர்ப்பதுதான் ஜனசங்கம். அவர்களை அடையாளம் காட்ட இந்த ஒரு சான்றே போதுமானது. ஆர்எஸ்எஸ்காரர்களுக்காக நாடாளுமன்றத்திலே வாதாட ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. ஆர்எஸ்எஸ்காரர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள செய்த எத்தனையோ தந்திர ஏற்பாடுகளில் இதுவும் ஒன்று. தொடர்ந்து 1964 மே மாதத்திலே நேரு மரணம் என்ற துயர சம்பவம் நடக்கின்றது. நேரு அவர்களின் மறைவு ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு கொண்டாட்டமாகிவிட்டது. நேருவுக்கு பிறகு பிரதமராக வந்த லால் பகதூர் சாஸ்திரி ஆர்எஸ்எஸ் அனுபவம் உள்ளவராகவே நடந்து கொண்டார். நேரு அமைச்சரவையிலேயே அமைச்சராக இருந்தவர் இந்த லால் பகதூர். நேருவின் கடைசி காலத்திலேயே லால் பகதூர் ஆர்எஸ்எஸோடு சமூகமான உறவுகளை ஏற்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டார். லால் பகதூரின் முயற்சியினால்தான் 1963 டெல்லியிலே நடந்த குடியரசு தின விழா அணிவு வகுப்பில் ஆர்எஸ்எஸ்காரர்களும் அழைக்கப்பட்டு பங்கேற்ற செய்யப்பட்டனர். அதற்கு அரசியல் வட்டாரத்திலே கடும் எதிர்ப்புகள் கிளம்பியதை தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த முறை கைவிடப்பட்டது. நாக்பூரில் நடந்த ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி ஒன்றுக்கு தலைமை தாங்க நோபால அரசரை வரவழைக்கும் முயற்சியில் லால் பகதூர் ஈடுபட்டார். நேருவின் கவனத்துக்கு இந்த பிரச்சனை வந்தது. உடனே நேபாள மன்னருக்கு இதில் கலந்து கொள்வது நல்லது அல்ல என்று நேரு செய்தி அனுப்பினார். அந்த முயற்சியை தடுத்தார். ஆதாரம் டி.ஆர். கோயான் எழுதிய நூல் பக்கம் 106. எனவே லால் பகதூர் பிரதமரானவுடன் ஆர்எஸ்எஸ் வட்டாரங்கள் மகிழ்ச்சி கூத்தாடின. முதல் இந்திய பிரதமர் லால் பகதூர் தான் என்று ஆர்எஸ்எஸ்காரர்கள் பாராட்டினார்கள். இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வந்தது. ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு அது ஒரு பொன்னான வாய்ப்பாக பயன்படுத்தப்பட்டது. அப்போது டிராபிக் போலீஸ் வேலைகளில் ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டனர். ஆனால் இது பெரும் இடையூறாக மாறவே லால் பகதூர் பொதுமக்களின் ஆதரவை நாடி பெறப்போவதாக அறிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை தொடர்ந்து தாக்கன் நகரில் சமாதான ஒப்பந்தம் நடந்தது. அதில் பங்கேற்க சென்ற லால் பகதூர் அங்கேயே காலமானார். ரஷ்யர்களே சரி செய்து லால் பகதூரை கொன்றுவிட்டதாக ஆர்எஸ்எஸ்காரர்கள் வதந்தியை கிளப்பிவிட்டனர். 1967 தேர்தலுக்காக கோல்வாக்கர் ஒரு அரசியல் நாடகம் ஆடினார். எல்லா இந்து மதவழி அமைப்புகளையும் ஒன்று திரட்டி 1966 நவம்பரில் நாடாளுமன்றம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தார். அந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு தெரியுமா? பசுவதையை தடை செய்ய வேண்டும் என்பதற்கே அந்த ஆர்ப்பாட்டம் செய்தார். அப்போதுதான் பச்சை தமிழர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தங்கியிருந்த இல்லத்தை இந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் தீ வைத்து கொளுத்தி காமராஜரையே தீர்த்து கட்ட முயற்சித்தனர். பட்ட பகலில் உயிரோடு கொடுக்க முயற்சி செய்த அந்த கடிகார கூட்டத்தின் பூச்சியிலிருந்து காமராஜர் உயிர் பிழைத்தார். இந்த கொலைக்கரியை விளக்கி ஈவேரா பெரியார் போன்றோர்கள் காமராஜர் கொலை முயற்சி தடுக்கிறோம் என்ற நூலையே அப்போது திராவிட கழகத்தின் சார்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். 1969 பங்களாதேஷ் இந்தியா யுத்தம் நடக்கிறது. அப்போது பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி. அப்போது முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை ஆர்எஸ்எஸ்காரர்கள் முடுக்கிவிட்டு தங்கள் கொள்கைகளுக்கு நியாயம் தேட முயன்றார்கள். இதற்கிடையே கோல்வாக்கர் உடல்நிலை மோசமடைந்து வந்து கொண்டு
இதற்கிடையே கோல்வாக்கர் உடல்நிலை மோசமடைந்து கொண்டே வருகிறது. 1973 ஜூலையில் கோல்வாக்கர் மரணமடைகிறார். கோல்வாக்கரின் இறுதிச் சடங்குகள் நடந்து முடிகின்றன. உடனே அடுத்த தலைவர் அறிவிக்கப்படுகின்றார். சோரம் போன வீரர்கள். கோல்வாக்கரை தொடர்ந்து தலைவராக வரப்போகிறவர் இவர்தான் என்பது RSS வட்டாரத்திலே ஏற்கனவே அறிந்த ஒன்றுதான். இந்த புதிய தலைவர் நாக்பூர் தலைமை அலுவலகத்திலே இருந்து பல ஆண்டு காலம் பணியாற்றியவர். அதன் காரணமாக அமைப்பில் பல்வேறு முக்கிய புள்ளிகளுடன் ஏற்கனவே நெருக்கமாக தொடர்பு வைத்துக் கொண்டு தமக்கு ஆதரவாக இருந்த ஒரு கோஷ்டியையே உருவாக்கி வைத்திருந்தவர். அத்தனைக்கும் மேலாக டெக்கேவரை போல கோல்வாக்கரை போல இவரும் ஒரு சித் பவன் பார்ப்பனர் தான். இவர்தான் பாலா சாஹேப் தேவரஸ் அவர்கள், கோல்வாக்கரின் அடுத்த வாரிசு. RSS அரசியலில் நேரடியாக ஈடுபட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் இந்த தேவரஸ். சுதந்திரத்திற்கு பிறகு RSSிலேயே இப்படி ஒரு வாத பிரதிவாதம் நடந்தது. ஆனால் கோல்வாக்கர் தேவரசின் கருத்தை ஏற்க மறுத்துவிட்டதால் தேவரசுக்கும் கோல்வாக்கருக்கும் கருத்து மோதல் இருந்தது. அதன் காரணமாக அவர் அமைப்பில் தீவிரமாக ஈடுபடாமல் ஒதுங்கியிருந்த காலங்கள் உண்டு. தலைவராக வருவதற்கு முன்பே முன்னாள் தலைவர்களை கடுமையாக விமர்சித்து ஆர்கனைசர் 8க்கு தேவரஸ் பேட்டியளித்திருக்கிறார். பாகிஸ்தான் பிரிவினையின் போது அதை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அப்போதைய RSS தலைவர்கள் தவறிவிட்டார்கள் என்று பயங்கரமாக குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் பிரிவினையை RSS தலைவர்கள் பிரயத்தனம் எடுத்து முயற்சிகள் எடுத்து தடுக்க தவறிவிட்டதாக ஆர்கனைஸ் ஏடுகளில் குற்றம் சாட்டியவர் தான் இந்த RSSின் தலைவராக தேவரஸ் அவர்கள் ஆனார்கள். எனவே RSS அரசியல் நடவடிக்கைகளில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமைப்பில் புதிய மாற்றங்களை தேவரஸ் ஏற்படுத்த துவங்கினார். நாடாளுமன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. முழு நேர ஊழியர்களாக இருப்பவர்கள் திருமணமாகாதவர்களாக இருக்க வேண்டும் என்ற முறை ஒழிக்கப்பட்டது. திருமணமாகாது முழு நேர தொண்டர்களாக இருந்தவர்கள் வேறு பல தொண்டுகளையும் செய்ய ஆரம்பித்து விட்டதால் ஏராளமான சிக்கல்கள் எழுந்தன. இது பற்றி TR கோயல் RSS என்ற நூலின் பக்கம் 115 கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார். திருமணமாகாத முழு நேர தொண்டர்களில் பல தனிப்பட்ட நடத்தைகளால் அமைப்புக்கு பல கெட்ட பெயர்கள் ஏற்பட்டன. பல்வேறு மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் உள்ள முக்கிய புள்ளிகளில் வீடுகளில் தங்கி இவர்கள் சங்க வேலைகளை செய்து வந்தபோது அவர்கள் குடும்பத்து பெண்களிடம் முறைகேடான உறவுகளை வளர்த்துக் கொண்டார்கள். இதனால் அமைப்புக்கு மிகுந்த கெட்ட பெயர் ஏற்பட்டது. இந்த செய்திகள் வெளியே தெரியாமல் மறைக்கப்பட்டன. ஆனால் விவகாரங்களை தடுக்க முடியவில்லை. இதுபோல் ஏராளமான சம்பவங்கள் உண்டு என்று எழுதுகிறார். எனவே இந்த தலைவலியிலிருந்து விடுபட தேவரர் திருமணமானவர்களையே முழு நேர ஊழியர்களாக நியமிக்கும் முறையை கொண்டு வந்தார். காரணம், ஹோமோசெக்ஸ் முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருந்தது. பிரதமர் இந்திரா காந்தியை பொறுத்தவரை RSS தத்துவத்திலே உடன்பாடு கொண்டவர் என்றாலும் அந்த அமைப்பை அவர் அங்கீகரிக்கவில்லை. கடந்த காலங்களில் இவர்களால் இழைக்கப்பட்ட தொல்லைகளை அவர் பாடமாக கொண்டார். எனவேதான் பங்களாதேஷ் யுத்தத்தை பயன்படுத்தி இந்திராவை இவர்கள் புகழ்ந்தாலும் அந்த வலையில் சிக்க இந்திரா காந்தி தயாராக இல்லை. 1969 காங்கிரஸில் பிளவு ஏற்பட்ட பிறகு நாட்டில் நடக்கும் வகுப்பு கலவரங்களில் RSSக்கும் பங்குண்டு என்பதை பிரதமர் இந்திரா வற்புறுத்திக் கொண்டே வந்தார். அன்றைய தினம் பழனிபாபாவாகிய எனக்கும் இந்திரா காந்திக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியிருந்தது. RSSின் அமைப்பு பற்றி நான் அறிந்து கொண்ட இடமே நம்பர் 1 சப்தர்ஜன் ரோட். அந்த இடத்தில்தான் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கடைசி வரை வாழ்ந்து தமது இறுதி மூச்சை கூட அந்த இடத்தில்தான் இழந்தார். 1970 ஜூன் மாதம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒரு தீர்மானத்தையே நிறைவேற்றியது. நம்முடைய ஜனநாயக மதசார்பின்மை கொள்கையுடைய சமூகத்தில் RSS போன்ற அமைப்புகளுக்கு இடம் கிடையாது என்று தீர்மானம் குறிப்பிட்டதோடு அந்த அமைப்பின் நடவடிக்கைகளை அரசு தடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தை வற்புறுத்தியது. மற்ற அரசியல் கட்சிகளும் RSS பற்றி இதே கருத்தை தான் கொண்டிருந்தன. அதைத் தொடர்ந்து இந்திராவை சந்தித்து பாராட்டி புகழ்ந்து பேசி வர இருக்கும் ஆபத்து
விலக்கிக் கொள்ளலாம் என்று கோல்வாக்கர் செய்த கடும் முயற்சிகள் தோல்வியை தழுவின. RSS நடவடிக்கைகளுக்கு தடை வரப்போகிறது என்ற பேச்சுக்கள் 1973 ஆண்டு இறுதியிலும் 1974 ஆண்டு துவக்கத்திலும் பலமாக அடிபட்டன. உள்துறை அமைச்சகம் இது பற்றி ஆலோசித்துக் கொண்டிருக்கிறது என்ற தகவல்கள் அவர்களை கலக்க ஆரம்பித்துவிட்டது. அந்த நேரத்திலே RSS எதிர்ப்பு களத்தில் மிக தீவிரமாக இருந்த அகில இந்திய வகுப்புவாத எதிர்ப்பு கமிட்டி, நேஷனல் கான்பரன்ஸ் ஆஃப் தி சம்பாத்யக்க விரித்தோல் கமிட்டி 6வது மாநாட்டில் பிரதமர் இந்திராவும் உள்துறை அமைச்சரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தை கரிகலக்க செய்துவிட்டது இவர்கள் இந்த சம்பிராத்தியத்த விரோதி கமிட்டி. இந்த கூட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் கலந்து கொண்டது RSS-காரர்களை ஒரு கலக்கிவிட்டது. RSS நடவடிக்கைகளை தடுப்பதற்கு அரசு ஆராய்ந்து கொண்டிருக்கிறது என்று அந்த மாநாட்டில் பிரதமர் ஒரு குறிப்பு தான் கொடுத்தார். அவ்வளவுதான். RSS சாராக்கள் கூட்டம் குறைய ஆரம்பித்து விட்டது. யுத்த பிரகடனம் வருவதற்கு முன்பே தோல்வியை வணங்கி ஏற்றுக்கொண்டனர். வங்கிகள் தேசியமயம், மன்னர் மாநில ஒழிப்பு போன்ற திட்டங்களை RSS-காரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் 1973 ஆண்டு பங்களாதேஷ் தேர்தலின் விளைவாக எண்ணெய் விலைகள் உலக அரங்கில் உயர்ந்தன. அதன் பாதிப்பு இந்தியாவில் ஏற்பட்டது. விலைவாசிகள் உயர்ந்து நாட்டில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. சாதாரண மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். தேவர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு தலைவுக்கு ஆரம்பித்தார். மக்களிடம் ஏற்பட்டுள்ள வெறுப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடப்பட்டது. குஜராத் மாநிலத்தில் வித்யார்த்தி பரிஷத் என்ற RSS மாணவர் அமைப்பு நவ நிர்மான் இயக்கத்தோடு சேர்ந்து கலவரம் நடத்தி குஜராத் முதலமைச்சர் சிமன்பாய் பட்டேலை கவிழ்த்தது. தொடர்ந்து ஜெய்பிரகாஷ் இயக்கத்திலே ஊடுருவினர். அதன் விளைவு 1975 ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி அவசர நிலை பிரகடனத்தில் முடிந்தது. மிசா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் RSS-ம் தடை செய்யப்பட்டது. ஏற்கனவே பல வெளிநாடுகளில் பாரதிய சுய சேவக் சங் என்ற பெயரில் RSS அமைப்புகளை அங்கு குடிபுகுந்த பார்ப்பனர்களை கொண்டு இவர்கள் துவங்கியிருந்தார்கள். அவசர நிலை பிரகடனம் வரை இருக்கிறது என்பதை பார்ப்பன உயர் அதிகாரிகள் மூலம் ரகசியமாக முன்கூட்டியே தெரிந்து கொண்டு பலர் வெளிநாடுகளுக்கு ஓடினார்கள். ஏராளமான RSS-காரர்கள் அதிலிருந்து விலகிக் கொள்வதாக ராஜினாமா கடிதங்களை கூட அனுப்பி வைத்தார்கள். சஞ்சய் காந்தியின் இளைஞர் காங்கிரசிலே ஏராளமாக ஊடுருவினர். இதை பிரதமர் இந்திரா காந்தி பலமுறை பகிரங்கமாக ஒப்புக் கொண்டிருக்கிறார். நானே சஞ்சய் காந்தியின் நெருங்கிய நண்பராக இருந்தபோது இதை சுட்டிக்காட்டி தடுக்க நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறேன். இந்திரா காந்தியின் நெருக்கமான சகாக்கள் பார்ப்பனர் தான். RSS-காரர்களும் பெரும்பாலும் பார்ப்பனர் தான். எனவே அவசர நிலை காலத்திலே எதிரொரு முகாமிலே இருந்தாலும் பார்ப்பனர்கள் இனபலம் வழியாக அவர்கள் இணைந்து நின்றனர். மத்திய பிரதேச RSS-காரர்கள் சக்லேஷா அவசர நிலையில் 19 மாத காலம் பரோல் விடுதலையில் வெளியே இருந்தார் என்றால் அதற்கு காரணம் என்ன? இந்த ரகசிய பூணூல் பாசம்தான். பூனாவில் இருந்து வெளிவந்த RSS ஆதரவு நாளேடான தாருல் பாரத் சஞ்சய் காந்தியை தலைமீது தூக்கி வைத்து புகழ்ந்து கொண்டிருந்தது. மராட்டிய மாநிலம் ஏர்வானா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த RSS கைதிகளிடம் கீழ்கண்ட அச்சடிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டது. அதிலே கையெழுத்து போடுவதற்கு அந்த வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு முன்வந்தனர். இதோ அந்த படிவத்தின் நகல். சார், டிடென்யூ கிளாஸ் 1 அவருடைய பெயர். Prison agree on a federal that in case of my release I shall not do anything which is detrimental to internal security and public peace. Similarly, I shall not do anything which would hamper the distribution of essential goods. So also, I shall not indulge in any activities which is prejudicial to the present emergency. தடுப்பு காவல் கைதியாகிய நான் தரும் பிரமாணப்பத்திரம் இது. நான் விடுதலை செய்யப்பட்டால் உள்நாட்டு பாதுகாப்பையோ பொது அமைதியையோ குலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டேன். அதேபோல் அத்தியாவசிய பொருள் விநியோகத்தை தடுக்கும் எந்த முயற்சியிலும் ஈடுபட மாட்டேன். அத்தோடு எந்த சட்டவிரோதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபட மாட்டேன். தற்போது உள்ள அவசர நிலை பிரகடனத்துக்கு எதிராக எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டேன். இதுதான் அந்த மன்னிப்பு சாசனம். இதன் கீழ் பல RSS-காரர்கள் போட்டி ஓட்டுக்கொண்டு கோழைகளாக கையெழுத்திட்டன. இன்று அவர்களுடைய ஆதார நகல்கள் உலகம் இருக்கின்றன.
அந்த சிறைச்சாலையின் சிறை மேனுவலிலும் சிறையின் ரெக்கார்டுகளிலும் என்றும் காணலாம். ஏர்வானா சிறை, மராட்டிய மாநிலம். மராட்டிய அரசு இப்படி எழுத்துப்பூர்வமான மன்னிப்பை கோரியபோது அரசுக்காரர்கள் அவரவர் சொந்த முடிவோடு இதில் கையெழுத்து போல போட்டி போட்டுக் கொண்டு முன்வந்தனர். அதே சிறையில் இருந்த சோசியலிஸ்டுகளான பக்திகார், பாபுராவ் சாமத், தசரத் பட்டேல் போன்றவர்கள் இதை எதிர்த்தனர். ஜனசங்க தலைவர்கள் மாலிகியை சிறையில் சந்தித்து உங்கள் கட்சிக்காரர்களை மன்னிப்பு கேட்காமல் இருக்க செய்யுங்கள் என்று வற்புறுத்தினார்கள். அதற்கு அந்த ஜனசங்க தலைவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இது RSS பெருந்தலைவர்கள் எடுத்திருக்க முடியும், எங்கள் ஜனசங்கம் இதில் ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான். இதிலே மிகவும் பரிதாபம் என்னவென்றால், மன்னிப்பு கடிதம் எழுதிய எல்லா RSSகாரர்களும் விடுதலை செய்யப்படவில்லை. ஒரு சிலர் மட்டுமே விடுதலை செய்யப்பட்டனர். ஆனால் அதே சிறையில் இருந்த சோசியலிஸ்ட் தலைவர்கள் இந்த மன்னிப்பு கடிதத்திலே கையெழுத்து போட மறுத்தது மட்டுமல்ல, இப்படி ஒரு அரசு கேட்பதை தங்களை அவமானப்படுத்தியதாக என்று மராட்டிய முதல்வருக்கு கண்டனம் தெரிவித்து கடிதம் எழுதினார்கள். அதே போலதான் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் முரசொலிமாறன், ஆற்காட்டு வீராசாமி போன்றோரும் விசாரின் போது மறுத்து கடிதம் எழுதிவிட்டனர், மன்னிப்பு எழுதி கொடுக்கவில்லை. ஆனால் மானங்கட்ட அரசுக்காரர்கள், உயிருக்கும் உடமைக்கும் ஆசைப்பட்டவர்கள், உலகின் மீது ஆசை உள்ளவர்கள், சுயநலவாதிகள் கையெழுத்திட்டு வெளிவந்தனர். அப்போது நானும் இந்திரா காந்தி அம்மையாரும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். ஆனால் வெளியே இருந்த RSS ஜனசங்க போராட்ட கமிட்டி எடுத்த முடிவு மன்னிப்பு கடிதத்தில் கையெழுத்தே போடக்கூடாது என்பதுதான். SM ஜோஷி மூலம் சிறையில் இருக்கும் RSSகாரர்களிடம் இந்த தகவல் சொல்லி அனுப்பப்பட்டாலும் அந்த வீராதி வீரர்கள் அதற்கு செவிசாய்க்க தயாராக இல்லை. எதை செய்தாவது வெளியே போய்விட வேண்டும் என்று துடித்தார்கள். இதை நாம் இவ்வளவு விரிவாக எடுத்துக்காட்டி இருப்பதற்கு காரணம், அவசர நிலையை எதிர்ப்பதிலே முன்னணியில் நின்ற மாவீரர்கள் நாங்கள் தான் என்று தேவரர் மாறுபட்டவர்களால்தான் இதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். இவ்வளவுக்கு பிறகு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் தேவரர் அவசர நிலையை ஒழித்து கட்டிய மாவீரர் போல நாடு முழுவதும் பவனி வந்தார். RSSகாரர்கள் வீரக்கழகங்களுக்கு ஆரத்தி எடுத்து இந்த மாவீரருக்கு வரவேற்புகளை கொடுத்தார்கள். ஆனால் உண்மையான தஸ்தாவேஜுகளில் இவர்கள் கோழைகள். இந்திராவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ஜனதா சர்க்கார் வந்தவுடன் வீரர்கள் போல் வேடமிட்டனர். RSS தலைவர் தேவரர் அவசர நிலை காலத்தில் எப்படிப்பட்ட வீரராக விளங்கினார் தெரியுமா? தேவரர் அடைக்கப்பட்டிருந்த அதே சிறையில் பாபா ஆதவ் என்ற மராட்டிய சோசியலிஸ்ட் தலைவரும் அடைக்கப்பட்டிருந்தார். சிறைக்குள்ளே இந்த வீராதி வீரர்கள் என்ன பாடுபட்டார்கள் என்பதை அவர் பணம் பிடித்து காட்டுகிறார். உள்ளே வந்த பல RSSகாரர்கள் தங்கள் அவசர நிலையை எதிர்க்கவே இல்லை என்றும் JP இயக்கத்தில் பங்கு பெறவே இல்லை என்றும் கூறிக்கொண்டிருந்தனர். உண்மையை சொல்ல போனால் பல RSSகாரர்கள் அவசர நிலை பிரகடனம் செய்ததை ஆதரித்தனர். ஜெயபிரகாஷ் ராணுவத்தையே பிளவுபடுத்த முயலலாமா என்று JP மீது குற்றம் சாட்டினர் என்று எழுதுகிறார். தேவரர் கதையையும் அவர் வெட்ட வெளிச்சமாக்கினார். RSS ஊழியர்கள் அவசர நிலைக்கு அடிபணியவில்லை என்று தேவரர் இப்போது கூறுவது ஆச்சரியமாக இருக்கிறது. நானும் 7 வார சிறையில் தான் இருந்தேன். உள்ளே என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியும். தேவரர் இந்திரா காந்தியோடும் வினோபாவுடனும் மராட்டிய முதலமைச்சர் SP சவானுடனும் சஞ்சய் காந்திக்கு நெருக்கமானவர்களுடனும் கடித தொடர்பு கொண்டிருந்தார். 1976ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்திரா காந்தி பம்பாய் வந்தார். அப்போது இந்திராவை சந்திப்பதற்காக தேவரர் சிறையிலிருந்து தன்னை பம்பாய் மருத்துவமனையில் அனுமதித்துக் கொண்டார். வெளியிலிருந்த ஜனசங்க MLA ஒருவர் இந்த ஏற்பாடுகளை தேவரர் உத்தரவுப்படி செய்தார். SP சவான் மூலம் இந்திராவை சந்தித்து வர ஏற்பாடுகள் செய்தும் அந்த முயற்சி பலிக்கவில்லை என்று பாபா ஆதவ் எழுதுகிறார். இதற்கு ஆதாரம் TR கோயால் எழுதிய RSS நூல் பக்கம் 122, 123. அவசர நிலை காலத்தில் அவர்கள் அந்தர்படுத்தி அடித்த விவகாரங்களை அடுக்கடுக்காக நம்மால் ஆதாரங்களோடு சுட்டிக்காட்ட முடியும். இந்திராவை நாங்கள் தான் வீரத்தோடு எதிர்த்தோம் என்று அவர்கள் மீசை முடிக்கிய போது ஜனதா கட்சி தலைவர்களில் ஒருவரான மதுரை மாலி பேனாவை எடுத்து தூக்கினார். இந்த பொய்யர்களின் போலி வேஷங்களை சுக்குநூறாக பிடித்து எழுதினார். மதுரையில் லிமாலி அவர்கள் எழுதிய அந்த கட்டுரை இந்த வீரர்களின் சுயரூபத்தை தெளிவாக படம் பிடித்து காட்டிவிட்டது. அதிலிருந்து சில பகுதிகளை இங்கே நாம் எடுத்துச் சொன்னால் வீரத்தின் உறைவிடங்கள் சோழம் போன சோழங்களின் கதை வெளியே தெரியும். இதோ மதுரை முழாயின் கட்டுரை. அவசர நிலை எதிர்ப்பு போர்க்களத்தில் முன்னணியில் நின்றதாக RSSகாரர்கள் கூறுவதில் உண்மையே இல்லை. RSS தடை செய்யப்பட்டது என்ற அறிவிப்பு வந்தவுடன் நடுநெருங்கி போனார்கள். மிசாவின் கீழ் கைதான ஏராளமான RSSகாரர்கள் மன்னிப்பு கடிதங்களை எழுதி சிறை அதிகாரிகளிடம் அளித்தனர்.
கைது செய்யப்படாதவர்கள் அதிலிருந்து தப்பிக்க தங்களுக்கும் RSS ஜனசங்கத்துக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது என்று அறிவித்தனர். அழுத்தமான கொள்கை பெற்றுள்ள தொண்டர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களின் நிலை இப்படித்தான் இருந்தது. இந்திராவின் தேர்தல் செல்லாது என்று அலகாபாத் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தவுடன் வழக்கை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் செய்து சட்டத்தையே திருத்தி சுப்ரீம் கோர்ட் வழக்கில் இந்திரா வெற்றி பெற்ற போது இந்திராவுக்கு பாராட்டு செய்தி அனுப்பியவர் தான் தேவராஜ். தங்களை சார்பாக தொடர்ந்து இந்திராவை சமாதானப்படுத்த தூதர்களை அனுப்பிக் கொண்டே இருந்தனர். பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எதிராக சஞ்சய் காந்தி கருத்துக்களை தெரிவித்த போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு சஞ்சய் காந்தியை புகழ ஆரம்பித்து விட்டனர். RSS ஆதரவு பத்திரிகைகள் அரசாங்கத்திடம் சரணாகதியாகி இந்திரா காந்தியை பற்றி புகழ்ந்து தள்ளி எழுதினர். எங்களுக்கும் ஜெயபிரகாஷின் முழு புரட்சி இயக்கத்துக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது என்று திரும்ப திரும்ப அறிவித்துக் கொண்டே இருந்தனர். இன்னும் ஒருபடி மேலே போய் ஜெயபிரகாஷை கண்டிக்கவே ஆரம்பித்தனர். போலீசார் ராணுவத்தினர் தவறான அரசு உத்தரவுகளை செயல்படுத்தக்கூடாது என்று JP கூறிய கருத்துக்களை கண்டித்து அதை தங்கள் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்திருந்த பிரமாண வாக்குமூலத்திலேயே குறிப்பிட்டிருந்தனர். இவ்வாறு இந்த மாவீரர்களின் வீரத்தை மதிலிமாயி பட்டியல் போட்டுக் கொண்டே போகிறார். மதிலிமாயி எழுதிய இந்த கட்டுரை செக்குலர் டெமோக்ரசி 1979 மார்ச் இதழில் தெளிவாக வெளிவந்திருக்கிறது. ஏர்வானா சிறையிலிருந்து RSS தலைவர் தேவடன் பிரதமர் இந்திராவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். 10/11/1975 எழுதப்பட்ட அந்த கடிதத்தின் வாசகமே இப்படித்தான் தோன்றுகிறது. Let me congratulate you as 5 judges of the Supreme Court have declared the validity of your election. சுப்ரீம் கோர்ட்டின் 5 நீதிபதிகள் உங்கள் தேர்தலை செல்லும் என்று அறிவித்ததற்காக என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கடிதத்தை தோல்வி தாங்கள் ஒரு குற்றமும் இல்லாத நிரபராதிகள் அப்பாவிகள் என்பதை கடிதம் மூலம் முழுவதும் விளக்கிவிட்டு இறுதியில் எங்களை விடுதலை செய்தால் உங்கள் பணிகளுக்கு முழு சேவை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற தாமதத்தையும் எழுதி தருகிறார். Set free thousands of RSS workers and remove the restrictions on SANC. If done so, power of selfless work on the part of lack of RSS volunteers will be utilized for national upliftment. Government as well as non-government and as well all wishes as we all wish our country will be prosperous. RSS மீதான தடையை நீக்கி RSS காரர்களை விடுதலை செய்யுங்கள். லட்சம் RSS ஊழியர்களின் தங்களவற்ற தேவையை நாட்டின் முன்னேற்றத்திற்கு அரசாங்கத்தின் பணிகளானாலும் அரசு சார்பில்லாத பணிகளானாலும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இப்படி அவசர நிலை காலத்து அரசாங்கத்துக்கு தங்கள் ஆதரவை தர தயாராக இருப்பதாக கடிதம் எழுதிவிட்டு தாங்கள் தான் அதை எதிர்த்த வீரர்கள் என்று வாங்கத்தினால் அது பகல் மோசடி அல்லவா? தேவனர் அதோடு நிற்கவில்லை. ஆச்சாரியா வினோபா பாவேவுக்கு 2 கடிதங்களை எழுதுகிறார். முதல் கடிதம் 12/1/1976 எழுதப்படுகிறது. அதற்கு பதில் இல்லை. எனவே 2வது கடிதத்தை பம்பாய் ஜார்ஜ் மருத்துவமனை கைதிகள் வார்டு எண் 14 என்ற முகவரியில் இருந்து எழுதுகிறார். பிரதமர் இந்திரா 24ஆம் தேதி உங்களை ஆசிரமத்தில் சந்திப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அப்போது பிரதமரிடம் எப்படியாவது எடுத்துச் சொல்லி எங்களை விடுவிக்க வழி செய்யுங்கள். பிரதமரின் தலைமையிலேயே நாங்கள் ஈடுபட தயாராக இருக்கிறோம். The volunteers will participate in the planned program of action under the leadership of the Prime Minister Indira Gandhi என்று எழுதியிருக்கிறார். இவர்கள் தான் அவசர நிலை எதிர்ப்பு வீரர்களா, சிறைக்கு அஞ்சாத சிங்கங்களா, கோழைகள்? அவசர நிலை காலத்தில் இப்படி அந்த வழக்கி அடித்த இந்த மாவீரர்கள் ஜனதா கட்சி ஆட்சி கட்டத்திற்கு வந்தவுடன் ஆட்சி மாற்றமே இவர்களால் தான் ஏற்பட்டது என்பது போல் இவர்கள் ஆடிய ஆட்டங்களுக்கு எல்லையே இல்லை. முதியோர் கல்வி திட்டம் என்று சுமார் 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார் அப்போதைய கல்வி அமைச்சர் முன்னாள் ஜனசங்கத்திற்காரர் PC சந்தர். இதில் பெரும்பகுதி RSS அமைப்புகளுக்கு திருப்பி விடப்பட்டது. முதியோர் கல்வி திட்டம் என்ற பெயரில் RSSின் வளர்ச்சிக்கு உடனடி முயற்சிகள் நடந்தன. கல்வித்துறையிலே முழு ஊடுருவலை நடத்திட திட்டமிட்ட அந்த கூட்டம் 1978ஆம் ஆண்டு இறுதியில் புதுதில்லியிலே ஒரு அகில இந்திய கல்வி மாநாட்டை இவர்கள் நடத்தினார்கள். இந்தியா முழுவதும் RSS காரர்கள் நடத்தும் பள்ளிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களையும் ஆசிரியர்களையும் டில்லிக்கு திரட்டிக் கொண்டு வந்தனர். அப்போது சிக்ஷ பாரதி என்ற RSS துணை அமைப்பு ஒன்றை உருவாக்கினார்கள். கல்வித்துறையில் RSSின் நச்சு கருத்துக்களை புகுத்துவதுதான் இந்த அமைப்பின் நோக்கம். அதற்கு அடுத்த ஆண்டிலேயே 1979ஆம் ஆண்டில் பிரயாஸ் என்ற இடத்தில் உலக இந்து மாநாடு ஒன்றை இவர்கள் கூட்டினார்கள். அதிலே RSS தலைவர் தேவராஜ் பேசிய பேச்சு மிகவும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாகும்.
இந்து மதத்திலிருந்து வேறு மதத்திற்கு எந்த இந்துவும் மாறிவிடக் கூடாது என்று இந்தியாவில் உள்ள இந்துக்களுக்கு ஓர் எச்சரிக்கை செய்தார் அவர். இந்த மனமாற்றத்தை அரசு சகித்துக் கொண்டிருக்காது என்று பயங்கரமாக மிரட்டினார் தேவரர். இந்த மிரட்டல் பேச்சுக்கு ஆதாரம் ஆர்கனைசர் 7 பிப்ரவரி 4ஆம் தேதி 1979 அது மட்டுமல்ல, ஜனதா அரசாங்கத்துக்கும் அவர் ஒரு மனு போட்டார். வெளிநாடுகளில் வாழும் இந்துக்களின் நலன்களை மட்டுமே இந்த அரசு காக்க வேண்டும். வெளிநாடுகளில் வாழும் இந்திய கிறிஸ்துவர்கள், இந்திய முஸ்லிம்கள் பற்றி இந்த அரசு கவலைப்படக்கூடாது என்று பயங்கரமாக பேசினார். அஸ்ஸாம் மாநிலத்திலே பிற மாநிலத்தவர் ஆதிக்கத்தை எதிர்த்து கடும் போராட்டம் நடக்கிறது. அங்கே கவுஹாத்தி நகரத்தில் போய் தேவரர் பேசிய பேச்சு என்ன தெரியுமா? பங்களாதேஷ் நாட்டிலிருந்து அஸ்ஸாமுக்குள் நுழைந்த இந்துக்களை மட்டும் அரசாங்கம் அகதிகளாக அங்கீகரிக்க வேண்டும். அங்கிருந்து வந்த முஸ்லிம்களை ஊடுருவல்காரர்கள் என்று பிரகடனப்படுத்தி அஸ்ஸாமை விட்டு துரத்த வேண்டும் என்று கவுஹாத்தியிலே பேசினார். இதைவிட உச்சகட்ட வகுப்பு வெறியர்களை இந்த உலகத்திலே எந்த மூலையிலாவது அடையாளம் காண முடியுமா? ஆனால் இவ்வளவுக்கும் பிறகு தங்கள் வகுப்புவாதிகள் அல்ல என்று அவர்கள் சாதிக்க முயல்கிறார்கள் என்பதுதான் மிக மிக பெரிய கேள்விக்கூட்டாகும். இந்து ராஷ்டிரத்திற்கு குரல் கொடுக்கும் இவர்கள் சமூக சீர்திருத்தத்திற்காக இதுவரை எந்த முயற்சியிலாவது ஈடுபட்டது உண்டா? விவேகானந்தரையும் ராஜாராம் மோகன் ராயையும் மகாத்மா பூலேயையும் டாக்டர் அம்பேத்கரையும் அடிக்கடி தங்களுக்கு சாதனமாக பெயர் சொல்லி பயன்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த ஏமாற்றுக்காரர்கள் இந்து சமூகத்திற்குள்ளேயாவது ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அதன் தடை கற்களை தகர்த்தெறிய எதையாவது செய்திருக்கின்றார்களா? வகுப்பு வெறியை, மத வெறியை தூண்டி விடுவதை தவிர இவர்கள் செய்யும் தொண்டுதான் என்ன? தமிழர்களே, இந்திய மக்களே, சிந்தித்து பதில் சொல்லுங்கள். இனி காந்தியர் கொலையும் RSS பார்ப்பனர்களின் சதியும் இதை பற்றி இந்த தலைப்பின் கீழ் கேளுங்கள். 1948ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் நாள் பார்ப்பன கொலை வழிக்கு காந்தியர் பலிகடா ஆன நாள் அதுதான். ஆமாம், 1948ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பார்ப்பனரின் கொலைவெறிக்கு மகாத்மா காந்தி பலிகடா ஆன நாள் அதுதான். புதுடெல்லியிலே உள்ள பிர்லா மாளிகையில் தனது அறையிலிருந்து காந்தி புறப்பட்டார். அதுவரை சர்தார் வல்லபாய் பட்டேலுடன் பேசிக் கொண்டிருந்தவர் பிரார்த்தனைக்கு நேரமாகிவிட்டது என்று பட்டேலிடம் விடைபெற்றிருக்கு கிளம்பி பிரார்த்தனை மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். காந்தியரின் பேசி ஆவா காந்தி, மருமகள் மனு காந்தி ஆகியோர் தோள் கொடுக்க தோட்டத்தை கடந்து பிரார்த்தனை வேலைக்கு வந்தார். மண்டபத்தை அடைய இன்னும் 4 அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். 500 பேருக்கு மேல் கூட்டம் காத்துக் கொண்டிருந்தது. அப்போது கூட்டத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு 35 வயதுடைய இளைஞர் ஒருவன் வந்தான். தனது உடலை வளைத்து குனிந்து பிராணம் சல்யூட் செய்தான். காந்தியர் திரும்பி மரியாதை செலுத்தினார். இன்று பிரார்த்தனைக்கு நேரமாகிவிட்டது அல்லவா என்று கேட்டார். காந்தியார் சிரித்துக் கொண்டே நேரமாகிவிட்டது என்றார். உடனே ரிவால்வரை எடுத்தார். காந்தியரை நோக்கி 3 முறை சுட்டான். காந்தியர் வயிற்றுக்கு கீழையும் இதயத்துக்கு கீழையும் குண்டு துளைத்து சென்றது. காந்தியர் குலைந்து போனார். ஆவா காந்தியும் மனு காந்தியும் அழுத்தி பிடித்துக் கொண்டனர். அப்போது நேரம் மாலை 5:12 காந்தியர் மூச்சை இழந்தார். இதற்கு முன் ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து வகுப்பு கலவரங்களை எதிர்த்து தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்த காந்தியர் சில நாட்களுக்கு முன்புதான் உண்ணாவிரதத்தை முடித்திருந்தார். காந்தியரை சுட்டுக் கொன்றவனை கூடியிருந்தவர்கள் வளைத்து பிடித்தனர். ஆக்கிரமடைந்த கூட்டத்தினர் அவனை அடித்து காயப்படுத்தினர். போலீசார் அவனை கைது செய்து சிறைக்கு கொண்டு போனார். அந்த இளைஞன் தான் நாதுராம் கோட்சே, மராட்டிய மாநிலத்தை சார்ந்த சித் பவன் பார்ப்பனர். அதிர்ச்சி அடைந்த நேருவோ வானொலியில் பேசுகிறார். ஒரு பைத்தியக்காரன் காந்திஜியின் வாழ்க்கைக்கு முடிவு கட்டிவிட்டான். நான் அவனை பைத்தியக்காரன் என்றுதான் சொல்லுவேன். கடந்த பல ஆண்டுகளாகவே இந்த நாட்டில் ஒரு விஷம் பரப்பப்பட்டு வருகிறது. அந்த விஷம் மக்களிடையே பயங்கர விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த விஷத்தை நாம் சந்தித்தே தீருவோம் என்று நேரு காந்தியை உயிரை மாய்த்த அந்த விஷத்தை சுட்டிக்காட்டி அறைகூவல் விடுத்தார். காந்தியை மறைவுறுத்திய வரலாறு RSS இல்லாமல் முழுமை பெற முடியாது. காந்தியை உயிரை குடித்த சித்பவன் பார்ப்பனர் ஒரு RSS காரரை என்பது கல்லில் செதுக்கப்பட்டிருக்கும் உண்மை. ஆனால் கோட்சேவுக்கும் RSSக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று இமயமலையை தூணில் மறைக்கும் முயற்சியில் RSS கூட்டம் ஈடுபட்டது. அதையே இப்போதும் செய்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த பொய்க்கரையை கிழித்து காட்டுகிறோம். உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காட்டப் போகிறோம். காந்தியை கொலைக்கும் RSSக்கும் உள்ள தொடர்புகளை பட்டியல் போட்டு காட்டப் போகிறோம்.
காந்தியார் இறந்தார் என்ற செய்தி வந்தவுடன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரத்தை உருவாக்க முயன்ற கூட்டம் தான் இது. காந்தியாரை சுட்டுக் கொண்டது ஒரு முஸ்லீம் என்ற வதந்தியை திட்டமிட்டு கிளப்பின. ஒரு சில நிமிடங்களிலேயே இந்த வதந்தி காட்டுத்தீ போல் பரவிவிட்டது. பல இடங்களிலே முஸ்லிம்கள் மீது தாக்குதலும் தொடங்கிவிட்டது. பல மூவியின் முஸ்லிம்கள் அப்பாவித்தனமாக கொல்லப்பட்டனர். அவர்களுக்காக அல்லாஹ் கியாமத்தில் நல்லொருள் புரிவானார். காந்தியார் இறந்து விட்டார் என்ற செய்தி அறிந்து மவுண்ட் பேட்டன் பிர்லா மாளிகைக்கு விரைகிறார். அப்போது வெளியே பெரிய கூட்டம் திறந்து நிற்கிறது. கூட்டத்தை விலக்கி தள்ளிக்கொண்டு மவுண்ட் பேட்டன் அவசரமாக நுழையும் போது ஒருவன் ஓடி வந்து ஒரு முஸ்லீம் காந்தியை கொன்று விட்டான் என்று அலறுகிறான். புட்டா, வாயை மூடு, கொன்றது ஒரு இந்துதான் என்று உனக்கு தெரியாதா என்று ஆத்திரத்தோடு பதிலளிக்கிறார் மவுண்ட் பேட்டன். ஆதாரம் ஃப்ரீடம் அட் மிட்நைட், பக்கம் 440. அகில இந்திய வானொலியின் டைரக்டருக்கும் காந்தியாரை சுட்டுக் கொண்டது ஒரு முஸ்லீமே என்று இந்த கூட்டம் தகவல் கொடுத்தது. வானொலியில் இப்படி ஒரு செய்தி வந்துவிட்டால் நாடெங்கும் முஸ்லிம்களுக்கு எதிராக கலவரம் வெடிக்கும் என்பது இவர்களின் அற்ப ஆசை. ஆனால் வானொலி இந்த செய்தியை ஒளிபரப்பவில்லை. காந்தியாரை சுட்டுக் கொண்டது யார் என்பது தெரிந்த பிறகே அந்த செய்தியை ஒளிபரப்ப வேண்டும் என்று வானொலி நிலைய அதிகாரிகள் செய்தியை தாமதப்படுத்தினர். காந்தியர் மறைவுக்கு பிறகும் வானொலியில் தொடர்ந்து வழக்கமான நிகழ்ச்சிகளே ஒளிபரப்பப்பட்டு வந்தன. பிர்லா மாளிகைக்கு தொடர்பு கொண்டு செய்தி உறுதிப்படுத்திய பிறகுதான் வானொலி காந்தியரின் மறைவை நாட்டுக்கு அறிவித்தது. காந்தியர் சுட்டுக் கொல்லப்பட்டது மாலை 5:12 வானொலியில் அந்த செய்தி ஒளிபரப்பானதோ மாலை 6 மணிக்குத்தான். அதுவும் செய்தி எப்படி ஒளிபரப்பப்பட்டது தெரியுமா? காந்தியரை இன்று மாலை 5:20 ஒரு இந்து சுட்டுக் கொன்றான். காந்தியரை இன்று மாலை 5:20 ஒரு இந்து சுட்டுக் கொன்றான் என்று சுட்டவன் இந்து என்பதை வலியுறுத்தி செய்தி அறிவிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் யார்? RSS என்ற சதிகார பார்ப்பனர் கூட்டம்தான். காந்தியரின் உதவியாளராக இருந்து காந்தியர் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதிய பியாரியார் தமது நூலில் கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார். காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு சர்தார் பட்டேலுக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தை ஒரு இளைஞர் எழுதியிருந்தார். ஆரம்பத்தில் RSSல் ஈர்க்கப்பட்டு பிறகு அதிலிருந்து வெறுப்படைந்து வெளியேறியவர் அந்த இளைஞர். RSSகாரர்களுக்கு காந்தியர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த இனிப்பான செய்தியை கேட்பதற்கு ரேடியோவும் தயாராக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். பல இடங்களில் RSSகாரர்கள் ரேடியோவும் உட்கார்ந்து கொண்டு அந்த இனிப்பான செய்திக்காக காத்துக் கொண்டிருந்தனர். செய்தி வந்தவுடன் டெல்லி உட்பட பல இடங்களில் இனிப்பு வழங்கினர் என்று எழுதியிருக்கிறார். ஆதாரம் பியாரிலால் எழுதிய மகாத்மா காந்தி தி லாஸ்ட் ஃபேஸ் நூல், பக்கம் 756. சென்னை தியாகராஜ நகரிலே அப்போது திடீர் பிள்ளையார் புகழ் பார்ப்பனர் ஒருவர் இனிப்பு வழங்கி மகிழ்ந்தார். அதே நூலில் அதே பக்கத்தில் இன்னொரு தகவலும் தரப்பட்டிருக்கிறது. பிறகு RSS தடை செய்யப்பட்ட போது இந்திய மாநிலங்களின் தலைநகர் ஒன்றில் இருந்த தலைமை போலீஸ் அதிகாரி உடனே RSS நிர்வாகிகளுக்கு தகவல் கொடுத்து 13 நாட்கள் துயரம் தெரிவிப்பதாக கூறி அலுவலகங்களை மூடிவிட்டு தலைமறைவாகி விடுங்கள் என்றும் தடை உத்தரவை மீற வேண்டாம் என்றும் தெரிவித்தார் என்று அந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போலீஸ் அதிகாரியாக இருந்த பார்ப்பனர் ஒருவர் தனது இனத்துக்கு செய்திருக்கிற சேவை இது. காந்தியர் மறைவுக்கு 13 நாள் துக்கம் அறிவித்ததற்கு கூட இவர்களின் தற்காப்பு சுயநலமும் அடங்கி இருக்கிறது என்பது இப்போது புரிகிறது அல்லவா? காந்தியர் மறைவு செய்தி வந்தவுடன் தமிழ்நாட்டு வானொலி நிலையம் தந்தை பெரியார் அவர்களை அழைத்து பேச செய்தது. கலவரங்களில் ஈடுபட வேண்டாம் என்று ஈவேரா பெரியார் வேண்டுகோள் விடுத்தார். கீழ்கண்ட இரங்கல் செய்தியை ஈவேரா பெரியார் தெரிவித்தார். பெரியார் காந்தி அவர்களின் திட்டமிக்கத்தக்க திடீர் மறைவு என்னை திடுக்கிட வைத்தது. இந்திய மக்கள் அனைவருமே இந்நிகழ்ச்சி திடுக்கிட வைத்திருக்கும் என உறுதியாக நம்புகிறேன். கடந்த 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாகவே காந்தியர் இப்பரந்த உபகண்ட மக்களின் எதிர்கால வாழ்வுக்கு வழிகாட்டியாக இருந்து வந்தார். மக்களுக்கு அவரது தொண்டு மகத்தானது. அவரது லட்சிய கோட்பாடுகள் உலக மரியாதையினை ஏற்றுவிட்டன. காந்தியர் மீது நடத்தியிருக்கும் மோசமான தாக்குதல் கண்டனத்துக்குரியதாகும். பலதரப்பட்ட எல்லா வகுப்பு மக்களுக்கும் நியாயமாகவும் பாரபட்சமற்ற முறையிலும் நடந்து கொண்ட காந்தியர் இக்கொடு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார் என்றால் இது மிகவும் வெறுக்கத்தக்கதாகும். இக்கொலையாளியை ஆட்சி படைக்கும் சதிகார கூட்டம் ஒன்று திரைமறையில் வேலை செய்து வர வேண்டும். வட இந்தியாவில் நடைபெற்று வரும் கலவரங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது மத ரீதியாகும்.
காந்தியரின் இடத்தை நிறைவு செய்பவர் இந்த நாட்டில் எவரும் இல்லை. மக்கள் தங்களது அரசியல் மத கருத்து வேறுபாடுகளை மறந்து சகோதர பாவத்துடன் நடந்து கொள்வதே நாம் காந்தியருக்கு செய்யும் மரியாதையா ஆகும். தென்னாட்டு திராவிடர்கள் இயல்பாகவே நாட்டில் அமைதியும் சமாதானமும் நிலவ வைப்பர் என்று அவர் பேட்டி கொடுத்திருந்தார். வானொலியில் அதை குடியரசு நாளிதழ் 7/2/1948 அந்த பேச்சின் சுருக்கத்தை வெளியிட்டிருந்திருக்கிறார்கள். காந்தியை கொலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பு உண்டு என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் உண்டு. மொரார்ஜி தேசாய் தனது சுயசரிதையை ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்ற பெயரில் எழுதியிருக்கிறார். அதில் 248வது பக்கத்தில் காந்தியரை சுற்றிக் கொண்டது நாதராம் கோட்சே என்பவன் பூனாவில் ஆர்எஸ்எஸ் ஊழியனாக அவன் பணியாற்றியவன் என்று எழுதியிருக்கிறார். ஏ குர்ரான் எழுதிய மிலிட்டரி இந்துயிசம் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் என்ற நூலில் ஆர்எஸ்எஸ் தலைவர் எஸ்கேவருடன் சுற்றுப்பயணங்களில் உடன் சென்று கொண்டிருந்தவன் கோட்சே என்பதை எடுத்துக் காட்டியிருக்கிறார். இதை நாம் ஆதாரத்தோடு ஏற்கனவே உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறோம். நாதராம் கோட்சேயின் சகோதரர் கோபால் கோட்சே காந்தியரை கொலை செய்ய புறப்பட்ட போது நடந்த நிகழ்ச்சிகளை தனது வாக்குமூலத்தில் விவரித்திருக்கிறார். அது இன்றும் கோர்ட்டில் டாக்குமெண்டாக இருக்கின்றது. காந்தியரை சுட்டுக் கொள்ள சென்றபோது கோட்சே பாடிய பிரார்த்தனை பாடலை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது ஆர்எஸ்எஸ் ஷாக்களில் பாடப்படும் சமஸ்கிருத பிரார்த்தனை பாடல். கோட்சே ஒரு காலத்தில் ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்துவிட்டு பிறகு அதிலிருந்து விலகி போய்விட்டார் என்ற ஒரு வாதத்தை ஆர்எஸ்எஸ் காரர்கள் முன்வைத்து தப்பிக்கொள்ள பார்க்கிறார்கள். அது உண்மைக்கு சம்பந்தமில்லாத வாதம் என்பதை கோபால் கோட்சேயின் இந்த ஒப்புதல் வாக்கு மூலமே காட்டிக் கொடுத்து விடுகிறது. கோட்சே பாடிய அந்த பிரார்த்தனை பாடல் அவர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக இருந்த அந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ் ஷாக்களில் பாடப்பட்ட பாடல் அல்ல. அப்போது மராத்திய மொழியில் தான் அவர்கள் பாடினார்கள். அதற்கு பிறகு 1940ஆம் ஆண்டில் தான் கோட்சே உச்சரித்த அந்த சமஸ்கிருத பிரார்த்தனை பாடல்கள் நடைமுறைக்கு வந்தது. இந்த பாடல் ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு மட்டுமே தெரியும். அவர்கள் ரகசியமாக அதை வைத்திருந்தார்கள். 1932ஆம் ஆண்டிலே நாதராம் கோட்சே ஆர்எஸ்எஸ்ஐ விட்டு போய்விட்டார் என்றால் 1940ஆம் ஆண்டுக்கு பின் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆர்எஸ்எஸ் காரர்கள் மட்டுமே ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த ஒரு சமஸ்கிருத பிரார்த்தனை பாடலை காந்தியரை கொலை செய்வதற்கு முன்பே கோட்சே எப்படி பாடியிருப்பான்?
We had brought into actual life almost everything that was beneficial to mankind. Then the rest of humanity was just bypassed, and so no distinctive name was given to us. Sometimes, in trying to distinguish our people from others, we were called the enlightened, the Aryas, and the rest, the Malaysians. என்று bunch of thoughts என்ற நூலில் எழுதியிருக்கிறார். ஹிட்லரை போல இப்படி பச்சையாக ஆரிய பெருமை எழுதுகிறார் கோல்வாக்கர். RSS வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் கருத்துதான் மேலே சொன்ன கருத்து. இதைவிட பச்சையாக பார்ப்பன இனவெறி வேறொன்று இருக்க முடியுமா? மானமுள்ள தமிழர்களானாலும் சிந்திகளானாலும் குஜராத்திகளானாலும் வேறு எந்த மலையாளிகளானாலும் கன்னடக்காரர்களானாலும் தெலுங்கர்களானாலும் இந்த வேறு யாராவது இந்த RSS இருக்க முடியுமா? RSS கொள்கை கோமானாக போற்றப்படும் பாலராஜ் மதோக் என்பவர் ஆரியர்கள் தான் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள், அவர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமிக்க வந்தவர்கள் அல்ல என்று குறிப்பிடுகிறார். வரலாற்று உண்மைகளுக்கு தொடர்பில்லாத இந்த கருத்தை இவர் எடுத்துச் சொல்லி இது ஆரியர்களின் நாடு என்று நிலைநிறுத்துகிறார். ஆரியர்கள் இந்த நாட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்த கூட்டம் தான் என்பதை மொஹஞ்சதாரோ ஆராப்பா கல்வெட்டுக்கள் இன்றும் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றன. இது உலகம் பூரா ஒத்துக்கொண்ட உண்மை. வேதங்களில் உள்ள நிறுதிகளே இவர்கள் ஓடி வந்த கூட்டம் என்பதை காட்டிக் கொடுத்து விடுகிறது. இந்த கருத்தை மேக்ஸ் முல்லர் கூட ஒப்புக்கொண்டிருக்கிறார். வரலாற்று உண்மையே இல்லாத ஒரு கற்பனை மயக்கத்தில் இவர்கள் எப்படி இழந்து கொண்டு ஆரிய அலங்காரத்தோடு அலைகிறார்கள் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வர்ணாசிரம தர்மத்தையே பகிரங்கமாக நியாயப்படுத்தவும் இவர்கள் வெட்கப்படவில்லை. கோல்வாக்கர் இது பற்றி கூறியிருப்பது என்ன தெரியுமா? வர்ண வியாவஸ்தா என்று சொல்வதையே நமது மக்கள் இழிவு என்று நினைக்கிறார்கள். அது ஒரு சமூக அமைப்பாகும், சமூக ஏற்றத்தாழ்வு அல்ல. பிற்காலத்தில் தான் இது திருத்து கூறப்பட்டது. பிரித்தாளும் சூழ்நிலை விரும்பிய பிரிட்டிஷார் தான் இப்படி பிரச்சாரம் செய்தனர். நான்கு சமூக பிரிவுகளும் அவரவர்கள் சக்திக்கேற்ற கடமைகளை செய்வதன் மூலம் கடவுளை வணங்கலாம் என்பதுதான் இதன் தத்துவம். பிராமணர்கள் தங்கள் அறிவுத்திறமையால் உயர்ந்தவர்கள், சத்திரியர்கள் எதிரிகளை அளிப்பதில் வல்லவர்கள், வாணிபம் விவசாய செய்பவர்கள் பைக்கியர்கள், தங்கள் தொழிலை செய்வதன் மூலம் சமூகத்துக்கு சேவை செய்பவர்கள் சூத்திரர்கள். இந்த 4 பிரிவுகளும் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. இது ஒரு சமூக அமைப்பு. இதை புரிந்து கொள்ளாமல் இந்த அமைப்பு முறைதான் வீழ்ச்சி. இதை புரிந்து கொள்ளாமல் இந்த அமைப்பு முறைதான் வீழ்ச்சிக்கே காரணம் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள் என்கிறார் கோல்வாக்கர். பஞ்ச் ஆஃப் தாட் 8வது அத்தியாயம் பக்கம் 107, 108 இவ்வாசகங்களை நீங்கள் காணலாம். ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அரசாங்கத்தை பற்றி கோல்வாக்கர் தனது நூலில் என்ன கூறுகிறார்? இன்றைய அரசாங்கம் ஒரு அதர்ம ராஜ்யமாகும், தர்மத்திற்கு எதிரான ராஜ்யமாகும். சமூகத்தின் பெருமைமிக்க பழக்க வழக்கங்களை பற்றிய இவர்கள் கவலைப்படுவதில்லை. நம்முடைய மூதாதைய காலத்திலிருந்து இந்த காலம் வரை நமது தர்மத்தின் வழியிலான தத்துவங்களை இந்த அரசு அழித்து வருகிறது. In fact, it is out to demolish all that has come down to us as our ancient life concepts. இது ஆத்மார்த்தத்தின் போக்கு, நமது தேசியத்துக்கு விரோதமான போக்கு. இப்படிப்பட்ட மோசமான சக்தியின் கீழ் நாம் இருப்பதை விட பாவம் வேறு எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் உழல்வதை விட பட்டினி கிடந்து சாவதே மேல் என்று எழுதுகிறார் கோல்வாக்கர் வை ஹிந்து ராஷ்டிரா என்ற நூலில். இவர் வலியுறுத்தும் தர்மம் என்பது என்ன? பார்ப்பன தர்மம், வர்ணாசுர தர்மம், ஆரிய தர்மம், சமஸ்கிருத தர்மம். சுயம் சேவக்காக RSS சேரும் ஒவ்வொருவரும் எடுக்கும் உறுதிமொழியிலேயே இந்து தர்மம் என்பது சமஸ்கிருத தர்மம் என்று தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதை ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, சாதி அமைப்பே பச்சையாக ஆதரிப்பவர்கள் தான் இந்த RSS கூட்டம். கோல்வாக்கர் எழுதிய RSS வேத நூல் சாதி அமைப்பை எப்படி பச்சையாக ஆதரித்து எழுதுகிறது என்பதை இதோ பாருங்கள். வடமேற்கு வடகிழக்கு பகுதிகளை முகமதியர்கள் மிக சுலபமாக வென்றுவிட்டார்கள். அதற்கு காரணம் அந்த பகுதியில் புத்த மதம் சாதி அமைப்பு முறையை தகர்த்து பலவீனப்படுத்தியதுதான். ஆனால் அதற்கு நேர்மாறாக டில்லியிலும் உத்தரப்பிரதேசத்திலும் இந்து மதம் முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சிக்கு பிறகு உறுதியாக ஆறாமல் அசையாமல் இருப்பதற்கு காரணம் இந்த மாநிலங்களில் சாதி அமைப்பு முறை கடுமையாக பின்பற்றப்பட்டதுதான். History proves that Mohammedans could win over the northwest, northeast area easily, where Buddhism has shattered the pattern of the caste system. But contrary to this, the Hindu religion was strong in Delhi and Uttar Pradesh despite Muslim rule, because the caste system was strictly followed there. Another bunch of thoughts. இது மட்டுமா? இன்னும் பச்சையாகவே அந்த நூலில் கோல்வாக்கர் எழுதுகிறார்.
சிலர் நீண்ட காலமாக சாதி அமைப்பு முறையை எதிர்த்துக் கொண்டே வருகிறார்கள். பழங்காலத்தில் சாதி அமைப்பு முறை இருந்தது, நாம் அதன் உச்சியில் இருந்தோம். ஆனால் இந்த சாதி அமைப்பு முறை நமது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருந்தது என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. உண்மையில் இந்த ஜாதி அமைப்பு சமூகத்தில் ஒற்றுமையை காப்பதற்கே உதவி செய்திருக்கிறது. There is nothing to prove that the caste system ever hindered our social development. Actually, the caste system has helped to preserve the unity to our society. இப்படி சாதி அமைப்புக்கு பச்சையாக நடைபாவாடை இருக்கும் கூட்டம் தான் RSS. இவர்களை விட ஆபத்தான கூட்டம், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு எதிரான கூட்டம் எங்கேயாவது உண்டா? அது மட்டுமல்ல, சோசியலிசத்தையும் இவர்கள் கடுமையாக எதிர்த்தனர். சோசியலிசத்தின் பெயரால் என்ன நடந்திருக்கிறது? சீனாவில் என்ன நடந்ததோ அதுதான் இந்தியாவிலும் நடக்கும். நிலப்பிரபுக்கள் ஒழிக்கப்பட்டன. சொத்துக்களை நஷ்டையில் கொடுக்காமலே எடுத்துக்கொள்ள கோர்ட்டுகளுக்கு உரிமை உண்டு. கூட்டு பண்ணை விவசாயம், வங்கிகள் தேசியமயமாவதும் நடக்கும். இப்படியெல்லாம் நாம் அடிமைகளாக்கப்படுவோம். இது கல்லில் செதுக்கப்பட்டிருக்கும் உண்மை. சோசியலிசத்திடம் எச்சரிக்கையாக இருங்கள். சோசியலிசம் என்பது வர்க்க மோதல் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதாகும். அதனால் மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. ரஷ்யாவிலே எந்த நன்மையும் மக்களுக்கு ஏற்படவில்லை என்று கோல்வாக்கர் எழுதுகிறார். சோசியலிசம் அல்ல, இந்து ராஷ்டிரமே தேவை. நாட் சோசியலிசம் பட் இந்து ராஷ்டிரா என்ற தலைப்பிலே கோல்வாக்கர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அது ஜனநாயகத்தையே எதிர்க்கிறார். இந்து மதத்தின் அடிப்படையிலே இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கை அமைய வேண்டும் என்பது RSSின் கொள்கை. நோபாலம் தான் இந்து நாடு என என்பதால் இந்தியாவின் தலைசிறந்த நண்பனான நோபால நாடாக இருக்க வேண்டும் என்று சிக்கிம், பூட்டான், நோபால நாடுகளுக்கு இந்திய அரசியல் அமைப்பில் மிக சிறப்பான இடத்தை தர வேண்டும் என்று இவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆதாரம் RSS ஆதரவு ஆர்கனைசர் ஜூலை 2, 1967. அமெரிக்காவோடு நல்லுறவு கொள்ள வேண்டும் என்று இவர்கள் துடிப்பவர்கள். சோசியலிச கொள்கையை எதிர்த்து அமெரிக்க நாட்டோடு இந்தியா உறவு கொள்ள வேண்டும் என்று இவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆதாரம் ஆர்கனைசர் 26 ஜனவரி 1965. மொழி பிரச்சனையில் இவர்கள் கருத்து என்ன தெரியுமா? ஆங்கிலத்தை கடுமையாக எதிர்ப்பதோடு மட்டுமல்ல, சமஸ்கிருதமே ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று வலியுறுத்துபவர்கள். அந்த காலம் வருவரை இந்திய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்பவர்கள். கோல்வாக்கர் எழுதுகிறார், மொழி பிரச்சனைக்கு ஒரு ஒரே தீர்வுதான் இருக்கிறது. சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக வருகின்ற காலம் வரை இந்திக்கே நாம் முன்னுரிமை இருந்து நமது வசதிக்காக ஆட்சி மொழியாக்கிக் கொள்ள வேண்டும். As a solution to the problem of lingua franca, till the time Sanskrit takes that place, we shall have to give priority to Hindi on the score of convenience. கோல்வாக்கரின் பஞ்ச் ஆஃப் தாட், அத்தியாயம் 8, பக்கம் 113. மொழி வாரியாக மாநிலங்களை பிரித்ததே தவறு என்றும் அதன் காரணமாகத்தான் மொழி பிரச்சனையை எழுகிறது என்றும் இந்த கூட்டம் கூறி மாநிலங்களின் பிரிவினையே எதிர்க்கிறது. இந்தியாவில் மாநில பிரிவினையே கூடாது, மத்திய அரசின் நேரடி ஆட்சியின் கீழ்தான் இந்தியா முழுவதும் இருக்க வேண்டும் என்பது இவர்களின் கருத்து. மாநிலங்கள் பிரிவினையை ஆதரித்து காங்கிரஸ் கட்சி தீர்மானம் நிறைவேற்றிய போது இந்து மகாசபை அதை கடுமையாக கண்டித்து அறிக்கை விடுத்தது. இதனால் மாநிலங்களுக்கு மிக அதிகமான அதிகாரங்கள் கிடைத்து விடுகிறது. கூட்டாட்சி முறை வந்துவிட்டால் ஏராளமான அரசியல் கட்சிகள் வந்துவிடும். அதனால் தகராறுகள் ஏற்படும். ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியாக ஆகிவிடும். அதனால் இந்த பழமை வாய்ந்த பாரத பூமி, பாரத் வர்ஷா சிறிதாக பிளவுபட்டுவிடும். அதன் பின் இந்தியா உலகத்தின் முன் மிக பெரிய சக்தியாக ஐரோப்பாவுக்கு எதிராக வளர முடியாது. ஆதாரம் இந்து மகாசபை வெளியீடான ட்ரூத் விச் இஸ் யூனிட்டி, பக்கம் 241. RSS தலைவர் கோல்வாக்கர் கூறியது என்ன? 1954 மாநிலங்களில் புனரமைப்பு கமிஷன் பரிந்துரைகளை கடுமையாக எதிர்த்த கோல்வாக்கர் இதனால் நாடே சிதறி போய்விடும் என்றார். மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்காமல் அதற்கு பதிலாக ஒரே அரசாங்கமே இருக்க வேண்டும், அதுவே இப்போது அவசியம் என்றார். யூனிட்டரி கவர்மெண்ட் பிரைம் நீட் ஆஃப் தி ஹவர். ஆதாரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, நாளேடு 26/1/1956. RSSின் அரசியல் வடிவமான பாரதிய ஜனசங்கம் கூறியது என்ன? ஜனசங்கம் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டத்தை திருத்தி கூட்டாட்சி முறையை ஒழித்து இந்தியாவை ஒரே நாடு என்று பிரகடனப்படுத்துவோம். 1957 பாரதிய ஜனசங்க தேர்தல் அறிக்கை, புதுடெல்லி, பாரதிய முத்திரணாலயா வெளியீடு, பக்கம் 7. 1951 ஜனசங்க தேர்தல் அறிக்கையிலும் RSS வெளியீடான இஸ்கல்ட் என்ற நூலிலும் தனித்தனி மாநிலங்கள் கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பார்ப்பனர்களின் மொத்தமான பேசுவா ஆட்சியே இவர்கள் மீண்டும் ஏற்படுத்த துடிக்கிறார்கள் என்பதை பிளிட்ஸ் 7 இவ்வாறு பணம் பிடித்து காட்டியது. பிளிட்ஸ் 7 கூறியிருப்பது,
அண்மை காலம் வரையில் மராட்டிய அரசியலானது படித்த பார்ப்பனரை தனியாதிக்கத்தில் இருந்து வந்தது. இவர்கள் மராட்டிய வரலாற்றில் வேரூன்றி இருக்கும் இந்து மதவெளியை பற்றிய கனவுகள் கண்டு கொண்டிருந்தனர். மீண்டும் பேச்சுவா